சரி சரி.
பெருமானுடைய பாதாரங்களை பணிந்து இவ்வவையின் கண் வீட்டிருக்கின்ற தகை சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது கல்லூரியில் 4 வருடங்களாக சிறந்தோர் அதிபராக இருந்து இன்று எங்களுக்கு முன்னுக்கு மேடையிலே தம்பதிகளாக வீட்டிருக்கின்ற உயர்திரு ஞானசேகரம் ரவிக்குமார் அவர்களுக்கும் அவர்தம் பாரியர் கீதாஞ்சலி ரவிக்குமார் அவர்களையும் அவருடைய குடும்ப உறுப்பினரான மகன் மகள் அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களுடைய பாடசாலை சமூகம் வருக வருக என வரவேற்பதில் பேருவகை கொள்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் மூலமாக எமது கருத்துத்துறை கோட்ட கல்வி பணிப்பாளர் உயர்திரு கண்ணன் சார் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். அடுத்து எமது அதிபருடைய குடும்ப உறுப்பினர்களான மதுரை திருவிதிய கல்லூரியினுடைய அதிபர் உயர்திரு சுரேஷ்குமார் சார் அவர்களையும் அவர்தம் பாரியர் லதாமிஸ் அவர்களையும் அவருடைய மகள் மருமகன் பேரப்பிள்ளை ஆகியோர்களையும் இந்த நேரத்தில் எங்களுடைய பாடசாலை சமூகம் வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் கொள்கின்றது. அடுத்து எங்களுடைய அதிபருடைய குடும்ப உறுப்பினரான மேனாள் அதிபர் நித்யானந்த சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்பதில் நமது கல்லூரி சமூகம் பெருமை கொள்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உறுப்பினர்கள், பழைய மாணவர் சங்க செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், நலன் விரும்பிகள்,
அவர் நலன்பிகளை இந்த நேரத்தில் வருக என வரவேற்பதில் பெருமைக் கொள்கின்றோம். எமது கல்லூரி மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், எமது கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்கள், எமது கல்லூரியிலிருந்து இடமாற்றம் பெற்று சென்ற ஆசிரியர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்பதில் கல்லூரி சமூகம் பேருவகை கொள்கின்றது. என்னுடைய வரவேற்புரை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். இன்றைய விழாவில் சிறப்பிக்க வந்திருக்கும் உத்தியோகர்களே, அதிகாரி குழுவினர்களே மற்றும் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிமையான இனிய வணக்கங்கள். இன்று நாம் எமது பாடசாலையில் முதல்வர் அவர்களின் சேவை மூப்பின் அடிப்படையில் ஓய்வு பெறும் மணி விழாவில் ஒன்று கூடி இருக்கின்றோம். கல்வி சேவையில் 37 வருடங்கள் சேவையாற்றி இன்று ஓய்வு பெறுகின்றார். இவர் 1989ஆம் ஆண்டில் கிளிநொச்சி கலவட்டித்துறை நாவி ஸ்கூலில் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி கலவட்டித்துறை தர்மபுரம் மகாவித்தியாலயம், முருகானந்த மகாவித்தியாலயம் பாடசாலைகளில் ஆசிரியராகவும் தொடர்ந்து மீண்டும் கலவட்டித்துறை பாடசாலையில் அதிபராக அவருடைய பணியை தொடங்கி கண்டவளை மகாவித்தியாலயம், ஸ்ரீ நாகராய வித்தியாலயம் வவுனியா, கிளம்பி பிறந்தநிதி மகாவித்தியாலயம், ஜக்கச்சி ஆத்தாத்தா பாடசாலை, அல்வாய் ஸ்ரீலங்கா வித்தியாலயம் மற்றும் எமது புத்தளை மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் அதிபராக பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகின்றார். எமது பாடசாலையில் 4 வருடங்கள் அதிபராக தனது கடமையை சிறப்பாக செய்து வழிநடத்தி இன்று ஓய்வு பெறும் அதிபரின் சேவை அளப்பெரியது. அவர் எமக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாகவும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்து எதிர்கால சந்ததியை உருவாக்குவதில் முன்னின்று உழைத்துள்ளார். அவர் எமது பாடசாலையை விட்டு பணிபுரிந்து ஓய்வெற்று சென்றாலும் அவரது அர்ப்பணிப்பான சேவைகள் எம்மை வழிநடத்தி செல்லும் என்றது. எமது அதிபர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் அவரது ஓய்வு காலம் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியிருக்கின்றோம். மேலும் எமது பாடசாலையில் அதிபராக கடமையேற்று பல செயற்திட்டங்களை சிறப்பாக முன்னெடுத்து இன்று இந்த மண்டபம் ஓரளவு அழகாகவும் வெறுப்பாகவும் இருப்பதற்கும் மற்றும் பல வேலை திட்டங்களை சிறப்பாக திட்டமிட்டு பாடசாலை சூழலையும் அழகாக உருவாக்கி இன்று பாடசாலை விட்டு செல்ல மனமில்லாத அளவில் இன்று ஓய்வு பெற்று செல்கின்றார். அவருடைய ஓய்வு காலம் என்று சிறப்பாக இருக்க இறைவனை வணங்கி நாங்கள் அவரிடம் ஆசி பெற்று வாழ்த்தி வணங்கி அமர்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் ஒளிதந்த எமது பாடசாலை அதிபர் திரு ரவிக்குமார் சார் அவர்களுக்கு எமது மணிவிழா நல்வாழ்த்துக்கள். எமது அதிபரை பற்றி நினைக்கும் போது முதலில் நினைவு பெறுவது அவரது அமைதியே ஆகும். காலமான நதி எப்போதும் அமைதியாகவே ஓடுகின்றார்கள். அதை போலவே எமது அதிபரும் அமைதியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு
நாங்கள் கலந்து கொண்டு எமது விழாவின் கதாநாயகன் மணிவிழா நாயகன் அதிபர் அவர்களுக்கும் அதிபருடைய பாரியார் அவர்களுக்கும் மற்றும் அதிபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் கூட்ட கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் பழைய மாணவர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அதிபர் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு உள்ள வந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் இந்த பாடசாலைக்கு வந்து அதிபராக பொறுப்பேற்ற நாட்கள் தொடக்கம் இந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்காகவே அவர் வந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை காட்டிக் கொண்டிருந்தார். இங்கே அதிபருடைய அர்ப்பணிப்போடு சேர்ந்து ஏனைய ஆசிரியர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை இங்கே வழங்கியிருந்தார்கள் என்ற வகையிலே தான் இன்று இந்த பாடசாலை வந்து சிறந்து விளங்குகின்றது. எத்தனையோ மாணவர்கள் இங்கே சேர்வதற்காக இப்பொழுது முன்னியடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த பாடசாலையை மிகவும் முன்னோக்கி கொண்டு சென்றவர்களில் இவரும் ஒருவர். எங்களுடைய அதிபரை நான் வந்து குறிப்பிட்ட காலம்தான் வந்து பதவியேற்றிருக்கிறேன் செயலாளராக. என்னால் அவருடன் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லையே என்ற ஒரு கவலை இன்று வரைக்கும் இருக்கின்றது. ஒரு 1.5 மாதங்கள் தான் இந்த காலத்தில் இவர் அப்படி விடைபெற்று செல்கிறாரே, ஓய்வு பெற்று செல்கிறாரே, ஒரு 2 வருடங்கள் இருந்திருக்கக்கூடாதா என்ற ஒரு இயக்கம் என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இருந்தாலும் அவருடைய ஓய்வு காலம் வந்தபடியால் அவரை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, இந்த பாடசாலையை முன்னேற்ற நாங்கள் அவரை இனி கேட்க முடியாது என்ற ஒரு வருத்தம் இன்று வரையும் என் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அவருடைய இனி ஓய்வு காலமானது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் சிறந்து விளங்கக்கூடிய மாதிரியும் அவருடைய குடும்பங்களோடு அவர் நல்லா ஒன்று இணைந்து நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான் குட்டளை விநாயகரை வேண்டிக் கொண்டு அவர் இன்னும் மீண்டும் அவரோட ஆயுள் நல்லா இருந்து நல்லா வாழ வேண்டும் என்று மென்மேலும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாடசாலையில் 4 வருடங்கள் அதிபராக
பணியாற்றி ஓய்வு பெற்று செல்கின்ற ஞானசேகரம் ரவிக்குமார் சார் அவர்களுடைய மணிவிழா நிகழ்விலே தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, மணிவிழா நாயகன் ஞானசேகரம் ரவிக்குமார் சார் அவர்களே, அவரின் துணைவியார் கீதாஞ்சலி அவர்களே, அவருடைய பிள்ளைகள் உறவினர்களே, இப்பாடசாலையின் பிரதியாளர்கள் அவர்களே, பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, மாணவர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, அன்புக்குரிய மாணவர்கள் செல்வங்களே, எல்லோருக்கும் இணைய வணக்கங்கள். உண்மையிலே ஒருவருடைய சேவை காலம் 60 வயது பூர்த்தியாகின்றது என்று சொன்னால் உண்மையிலேயே பொன்னான இறைவன் அளித்த எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ரவிக்குமார் சார் அவர்கள் உடைய பிறப்பு கிளிநொச்சி மாவட்டமாக இருந்த போதிலும் அவருடைய ஆரம்ப கல்வியை கிளிநொச்சி முருகானந்தா வித்தியாலயத்திலும், இடைநிலை கல்வியை மகாயான கல்லூரியிலும், உயர்நிலை கல்வியை பரியோவான் கல்லூரியிலும் பெற்றதிலிருந்து அவர் பரந்துபட்ட பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட விரிந்த அனுபவத்தை கல்வியினூடாகவே அந்த காலத்தில் பெற்றிருந்திருக்கிறார் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலேயே கற்று, குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திலேயே கற்று சேவை செய்கின்ற ஒரு விடயம்தான் இப்போது காணப்படுகின்றது. ஆனால் அவருடைய காலத்திலேயே ஒவ்வொருபட்ட பிரதேசங்களிலே கல்வி கேட்பதன் ஊடாக பரந்துபட்ட ஒரு விடய அறிவையும் அனுபவ அறிவையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. பின்னர் கலாலை ஆசிய பயிற்சி கலாசாலைக்கு கணித பிரிவுக்கு பயிற்சிக்கு சென்று அதன் பின்னர் ஆசிரியராக கடமையேற்றி 23 வருடங்கள் ஆசிரியர் பணியினை நிறைவேற்றி வந்திருக்கின்றார். அதே போல 14 வருடங்கள் அதிக சேவையிலும் அவர் தன்னுடைய சேவையை பூர்த்தி செய்து 36 வருடங்கள் தன்னுடைய கல்விக்காக தன்னுடைய சேவையை ஆற்றி இன்று மணிவிழா காணுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். உண்மையில் அது இறைவன் அளித்த ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் என்பது மிகவும் உயிர் அச்சுறுத்தலான காலப்பகுதியிலே நாங்கள் எங்களுடைய கல்வியையும் எங்களுடைய ஆசிரியர் பணியையும் அதிபர் பணியையும் செய்து ஒரு ஓய்வு நிலைக்கு நாங்கள் வருகின்றோம் என்று சொன்னால் அது சொல்லிடங்காது. அந்த வகையிலே இன்று ரவிக்குமார் சார் அவர்கள் இந்த மணிவிழாவை அவருக்காக இந்த பாடசாலை சமூகம் எடுத்திருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம். அந்த வகையிலே கூடுதலாக இவர் கிளிநொச்சி மாவட்டத்திலே பணியாற்றினாலும் யர்கச்சி பாடசாலையிலே இவர் பணிபுரிகின்ற பொழுதுதான் எனக்கு இவர் தெரியும். இவருடைய துணைவியார் கீதாஞ்சலி அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழக தோழி. அந்த வகையிலும் பின்னர் இவர் அதிபர் பதவியை ஏற்று இந்த வடமராட்சி கல்வி நிலையத்துக்கு வருகை வந்து கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்திற்கு அதிபராக அந்த முதல் பாடசாலை வல்லை ஆசிடிஎம்எஸ் பாடசாலையிலே இணைந்திருக்கிறார். அடுத்ததாக அல்வா ஸ்ரீலங்கா வித்தியாலய பாடசாலையிலே 5 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றார். அதன் பின்னர் 9/6/2022 புத்தளை மகா வித்தியாலயத்தில் பணியேற்று இன்று வரையில் அவர் சிறந்த முறையிலே இந்த பாடசாலைக்குரிய சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை ஒரு முன்மாதிரியான செயற்பாடுகளை இந்த பாடசாலைக்கு ஆற்றி ஓய்வு பெறுகின்ற இந்த பாடசாலையிலே ஏறக்குறைய 4 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்ற அந்த வகையிலே
நமது கோட்டை கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட பாடசாலை என்ற வகையிலும் நமது விழாக்களை நாங்கள் ஏதாவது ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது இந்த பாடசாலையை பலமுறை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி அதற்கான வசதி எல்லாம் செய்து தந்திருந்தனர். எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் ஒரு முழுமையான ஒத்துழைப்பை எங்களோடு வழங்கி தோளோடு தோள் நின்று எங்களுக்கு அனுமதியாற்றியவர். உண்மையிலே அவர் பழகுவதற்கு ஒரு இனிமையானவர். இந்த பல பாடசாலைகளிலே பல்வேறுபட்ட சவால்களை அதிபர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற போதிலும் இந்த பாடசாலை விதிவிலக்கல்ல. அந்த வகையில் அவருடைய அந்த கடமை, கண்ணிய, கட்டுப்பாடு, அதாவது மற்ற ஆக்களுடைய தொடர்பான திறன்கள் போன்றவைதான் இந்த பாடசாலையிலே அவர்கள் இன்றைக்கு ஓய்வு பெறுகின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பென்ஷன் எடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு சேவை கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு அதிபர்களும் இன்றைக்கு எதிர்நோக்கிற பிரச்சனை சந்தோஷமாக பென்ஷன் எடுக்க முடியுமா என்ற ஒரு பெரிய ஒரு தலைவலி என்று எல்லா அதிபர்களும் எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனை. நான் கோட்டைகளை மணிப்பாட வந்திருக்க ஒரு காரணம் முக்கியமாக அதுதான். ஏன்னா அதிபராக இருந்தால் சில நேரங்களில் எங்களுக்கு பென்ஷனை கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு பல பிரச்சனைகளை நாங்கள் நன்றாக செய்தாலும் தேவையில்லாமல் எங்களுக்கு தலையில் சுமத்தப்படுகின்ற ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கு காணப்படுகிறது. பொதுவாக நாங்கள் நிம்மதியாக இந்த பாடசாலை புட்டியை மாணவர்களுக்காக சிந்தித்து ஆற்றுவோம். அந்த வகையிலே தப்பு பிடித்திருக்கின்றார் ரவிக்குமார் சார் அவர்கள். அந்த வகையிலும் இன்னும் நாங்கள் 1.5 வருடங்கள் இந்த 60 வயதை பூர்த்தி செய்வதற்கு இருக்கின்றது. அந்த வகையிலும் ரவிக்குமார் சாருடைய நாங்கள் தலைமைத்துவ பண்பை நாங்கள் பல இடங்களில் அவதானித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பரிசளிப்பு விழாக்கள், விளையாட்டு போட்டி நிகழ்வுகளிலே அந்த பொறுப்புகளை உரியவர்களிடம் பகிர்ந்தளித்து அவர்கள் மூலமாக சிறந்த முறையிலே அந்த பணிகளை, விழாக்களை ஒழுங்குபடுத்தி நிறைவுறுத்துகின்ற ஒரு தலைமைத்துவ பண்புகளை நாம் அங்கே பார்த்தோம். அவர் அங்கே தேவையற்ற வகையில் நடமாட மாட்டார். இருந்த வகையிலே இருப்பார். அங்கே எல்லா பணிகளும் ஒழுங்காக நடைபெற்றிருக்கின்றன. இது உண்மையிலே அவருடைய தலைமைத்துவத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பல்வேறுபட்ட நிகழ்வை நாங்கள் இங்கே வருது பார்த்திருந்தோம். அவர்கள் புன்கூறுவெல்லாம் ஒரு சிரிப்பு அது எல்லாருக்கும் வராது. அதே போல நாம் இந்த பாடசாலைக்கு மேற்பார்வைக்காக வருகின்ற போதிலும் கூட பெருசாக அழைத்துக் கொள்ளப்பட மாட்டார். தேவையான விடயங்களை என்னுடைய ஆலோசனை கேட்டு செய்வார். பாடசாலையிலே பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு தொலைபேசி மூலமாக என்னுடன் ஆலோசனைகளை கேட்டு செய்வது வழக்கம். உண்மையிலே அதுதான் ஒரு முக்கியமான விடயம். எந்த ஒரு சிக்கலான விடயமாக இருந்தாலும் மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அதனூடாக ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சேவை வழங்கி இருக்கின்றார். அந்த வகையிலே ரவிக்குமார் அவர்கள் வலையமட்ட செயற்பாடுகளுக்கு உதவியாக குறிப்பாக வலையமட்ட பரீட்சை சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கின்றார். அதே போல கோட்டமட்ட விளையாட்டு போட்டிகளிலே ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு ஒத்தாசை புரிந்து உதவி செய்திருக்கின்றார். அந்த வகையிலே ஒரு சிறப்பான ஒரு வினைத்திறன் மிக்க ஆளுமையுடைய ஒரு அதிபரை நாங்கள் அதிபர் ஓய்வு பெறுகின்றார். அது எங்களுக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும் கூட அவருடைய ஓய்வு என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அவருடைய ஓய்வு காலம் பலமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி இச்சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக விழாக்குழுவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Good afternoon, all of you. Retirement blessing. You have worked real hard. You have come this far. I hope you know you blessed you are. New tomorrows, brand new plans. All of them are in God's hand. You will have more hours in the day to hope, to dream, to rest, to play. You will find new ways to be inspired. Congratulations. You have retired. Thank you. விழா நாயகன் பெரும் மதிப்புக்குரிய ரவிக்குமார் சார் அவர்களே, அவரது பாரியார் அவர்களே மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களே,
மற்றும் நமது நிகழ்வுக்கு வாழ்த்துவதற்காக வருகின்ற பிரமுகர்களே மற்றும் பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகளே, பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, நலன் விரும்பிகளே மற்றும் எல்லோருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழா நாயகரை பற்றி சில வரிகள் கூறலாக நினைக்கின்றேன். உண்மையிலே இன்றைய நாயகன் அன்று கொடிகாமத்திலே பிறந்து ஆரம்ப கல்வியினை கிளி முருகானந்தா வித்தியாலயத்தில் பயின்று இடைநிலை கல்வியினை மகாயான கல்லூரியிலே கற்றார். அதைத் தொடர்ந்து உயர்நிலை கல்வியினை பாரியுவான் கல்லூரியில் கணித பிரிவில் தனது கற்றலை தொடர்ந்தார். அதைத் தொடர்ந்து அவர் படிப்பை முடித்த பிற்பாடு ஆசிரியர் நியமனத்தில் முதல் நியமனம் கிளி கரவெட்டி துணை பாடசாலையில் தனது நியமனத்தை பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து வன்னி பகுதியிலே கிட்டத்தட்ட 9 பாடசாலைகளிலே அவரது சேவை தொடர்ந்தது. இவருடைய அந்த சேவை காலத்திலே பல இன்னல்கள், கொடிய யுத்தம், இன்னொரு பல சிக்கல்கள், அதை சமாளித்து அதுக்கேற்ற வியூகங்களை அமைத்து சிறப்பான முறையிலே கொடுத்த பொறுப்புகளை சோதனை செய்தார். உண்மையிலே யுத்த காலத்திலே பாடசாலையை நடத்தும் என்பது மிகவும் ஒரு கஷ்டமான பிரதேசம். பங்கருக்க போக வேணும், விமானம் வந்தால் பங்கருக்க போகணும், விமானம் போற பிற்பாடு இருந்து கட்டளை தொடர வேணும், அதுக்கு முகாமைத்துவம் செய்யப்படும், அதுக்கேற்ற வசதிகள், இப்படியான அந்த இக்கட்டான அந்த காலகட்டத்திலே தனது சேவையினை தொடர்ந்தார். உண்மையிலே இப்படியான சேவை செய்தது அந்த காலத்தில் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தும் தனது சளைக்காமல் தனது பொன்முறுவலால் எல்லோரையும் அழைத்து ஆசிரியர்களை, மாணவர்களை எல்லோரும் அழைத்து சிறப்பான முறையிலே அந்த நிர்வாக திறனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து கடைசியாக யுத்தம் முடிவித்த பிற்பாடு எக்கச்சி அதிக பாடசாலையிலே தனது அதிபர் சேவையினை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு வடமராட்சியிலே வன்னை ரோகாப்தா பாடசாலையிலே தனது சேவையை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு அல்பாய் ஸ்ரீலங்கா பாடசாலையிலே தனது சேவையை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு எமது பாடசாலையிலே 4 வருடம் தனது சேவையை செய்தார். உண்மையிலே இவரை பற்றி முன்னமே தெரியும். ஆனால் இவருடைய சேவைகள் அவருடைய கூட இருந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இவருடன் சேவை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் 2022 காலப்பகுதியிலே நாங்கள் இணைப்பு நிலையத்திலே நானும் சேரும் ஒன்றாக இருந்து பரீட்சையை நாங்கள் சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம். அந்த காலத்திலே வார நிர்வாக அவருடைய அப்பதான் எனக்கு தெரியவர் எந்த பிரச்சனைக்கும் சளைக்க மாட்டார். எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சு கொண்டே சொல்லக்குமார், சின்ன பிரச்சனை இது கொஞ்சம் யோசிக்காது என்று அந்த எனக்கு ஒரு பதட்டம் வரும். ஆனால் அதை பற்றி பார்க்க மாட்டேன். அது சின்ன பிரச்சனை ரெண்டாவது ஒரு சீட்டு இருக்குதான் என்று சொல்லி அந்த சிறப்பான முறையிலே அந்த பரீட்சை கடமைகளை எல்லாம் சொற்கலைகளை சிறப்புரை செய்தார். அதே மாதிரி எவ்வளவு பாடசாலை இவருடைய நான் வந்து பார்த்தேன். உண்மையிலே ஆளுமை என்பது முதிர்ச்சியும் அனுபவத்திலே தான் வருவது. ஆனால் இவரிடத்தில் நான் அதை கண்டுகொண்டேன். உண்மையிலே ஒரு திறமையான நான் வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னு நான் கிட்டத்தட்ட எத்தனையோ அதுவரை கிளவி எழுதிக்கிறேன், எத்தனையோ கல்வியாளர் கிளவி எழுதிக்கிறேன். ஆனால் இதற்கு அணுகுமுறை வித்தியாசமான சிறப்பான எனக்கு பிடித்திருக்கிறது. உண்மையிலே இவரை போராட்டார்கள் இருந்து இவருடைய நல்ல செயற்பாடு, நல்ல மனப்பாங்குக்கு அவருடைய 2 குழந்தைகள், அவருடைய எதிர்காலங்கள் அவருடைய சிறப்பாக அமைகிறது. ஆகவே உண்மையாக நல்லதை வைத்தால் நல்லதே வரும் என்ற ஒரு எழுவோடு இணங்க அவருடைய குடும்பங்களில் நல்ல சிறப்பாக தான் இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய வாழ்வு மென்மேலும் சிறக்க வேணும். எதிர்வரும் காலங்களிலும் நல்ல ஒரு ஓய்வு காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இருந்தும் ஒரு இவரின் சேவையை பாராட்டி சின்னொரு வாழ்த்து பாவனை நான் வழங்கலாம் என நினைக்கிறேன். சேவையின் செம்மலே வாழ்க. தென்மராட்சி மண்ணின் தவறுப்புதலன் திரு ரவிக்குமார். எண்ணிலா செயல்களால் ஒன்றும் மனங்களில் நுழைந்தவர். வன்னி பரப்பிலும் பெரும்பணி ஆற்றியவர்.
வடமராட்சி மண்ணிற்கு போனாலும் சேர்த்த அதிபர். செயல்களின் வண்ணமே நீதி, சேவையின் செம்மலே நீதி. செயல்களின் வண்ணமே நீதி, சேவையின் செம்மலே நீதி. ஆசிரியர் பணி, அதிபர் பணி என சீரிய பணியான 37 ஆண்டுகள் முன்னின்று உழைத்த ஒப்பற்ற மகான். பலத்திரா தன்னம்பிக்க, பலராத சுயநூக்கம், இடைவிடா தொடரோட்டம், இன்னமேரானம் இயல்பாக பழகிடும் இனிப்பான வார்த்தைகள், தனித்த பேராற்றலும் துணிந்த செயல்வீரம், உளமாற உற்ற பணி என களங்கமில்லா கடும் பணியான கர்மமே கண்ணன நீதி, காலத்தின் செம்மலே நீதி. கர்மமே கண்ணன நீதி, காலத்தின் செம்மலே நீதி. புற்றடை மண்ணிற்கு பெருமை சேர்த்தி நற்பணியால் நுழைந்தே விடைபெற்று கற்றலின் மகுடத்தை உதயமாக்கி உயர்த்தி பாரத்திய பயிர்களுக்கு கல்விதலை உவந்தளித்து வாழ்விதலின் பெருமிதத்தை வாழ்ந்தே உணர்த்தினே ஞானத்தில் உமக்கென ஓர் தளம் பதித்து செவ்வனே பணி செய்தி காலத்தின் செம்மலே நீதி. செவ்வனே பணி செய்தி காலத்தின் செம்மலே நீதி. நன்றி. நிகழ்த்தப்படுகிறது. வணக்கம். பாரியாரியார் கீதாஞ்சலி ரவிக்குமார் அவர்களுக்கும் பாடசாலையின் பிறவி அதிபர் அவர்களுக்கும் மற்றும் கொண்டக்கணி பணித்துறை கொண்டக்கணி பணிப்பாளர் அவர்களுக்கும் அயல் பாடசாலை அதிபர்களுக்கும் மற்றும் பாடசாலை நிறைவேற்று செயலாளர் உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும், இப்பாடசாலையை கடமையாற்றி வேறு பாடசாலையை கடமையாற்றிய ஆசிரியர்களுக்கும், இப்பாடசாலையை கடமையாற்றி ஓய்விலை அடைந்த ஆசிரியர்களுக்கும், இப்பாடசாலையின் பெற்றோர்களுக்கும், நலத்தின்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் காலை வணக்கம். இன்று ஓய்வுபெறுகின்ற அதிபர் அவர்களை எனக்கு 1989ஆம் ஆண்டு அதற்குரிய முதல் நியமனம் பெற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் புளியம்பொப்பனை கலவடித்துறை ராமேஸ்வரா வித்தியாலயத்தில் முதல் நியமனம் பெற்ற காலத்தில் இருந்து அவர் என்னோட நல்ல உறவை வளர்த்து கொண்டு ஒரு மாமனிதர். அவர் 89ஆம் ஆண்டு அந்த பாடசாலையிலே கணித பாட ஆசிரியராக உள்ளே நுழைந்தார். அவர் கடமை புரிந்த அதிபர் முதல் நியமனம் பெற்ற அதிபர் இப்போதும் உயிருடன் இருக்கின்றார். அவர் அந்த பாடசாலையிலே கணித பாட ஆசிரியராக அவர் நியமனம் பெற்ற பாடசாலை அவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வரும். சைக்கிளா முதல் நியமனம் பெற்ற காலத்தில் சைக்கிளா வருகிறார். சைக்கிள வந்து தை மாதம் வந்து போற வழியில புதியம்பக்கம் சந்தில இருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு 3 கிலோமீட்டர் போக வேண்டும். பயன்பெற்ற நேரத்தில் யானவர் தனிக்கூட்டம் பக்கத்தாக தெரியாது. அப்படியான நுழைப்பாதையால போய் அந்த மாணவர்களுக்கு கணிதம் முக்கிய ஒரு ஆசிரியர், அது சிறந்த ஆசிரியர். அதாவது அந்த கிராமம் அமைந்துள்ள பிரதேசம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒதுக்குப்புறமான 250 குடும்பங்களை கொண்ட நல்ல ஒரு குடியேற்றம். அப்படியான இடத்திலே ஒரு மகனென்று பாடசாலையிலே கணித பாடம், அந்த பாடசாலைகளுக்கு கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் வருவதில்லை. ஆனால் ரவிக்குமார் சார் அவர்கள் அங்கே கணித பாட ஆசிரியராக போய் அந்த கிராமத்திலே இன்று பல பேர் இந்த கணித பாடத்திலே சிறந்து விளங்கி தங்களுடைய உயர்கல்வியை பெற்று சிறந்த நல்ல மாணவர்களாக திகழ்கிறார்கள். ரவிக்குமார் சார் இருக்கிற பண்பு மாணவருடைய ஒழுக்கம், எல்லாருடைய மாணவருடைய ஒழுக்கம் மற்றது மாணவர்களுடைய முன்னேற்றத்தில்தான் மிகவும் அக்கறையாக இருப்பார். அவர் கணித பாடம் மட்டும் அங்கே கற்பிக்கவில்லை. அதாவது அந்த 89ஆம் ஆண்டு காலம் அவருடைய முரசோட்டை கிராமத்தில் இருந்து அந்த கலவடிக்கிற நாகேஸ்வராவுக்கு போயிருக்க இந்திய நாவினுடைய உச்சக்கட்ட போர் நடந்த காலம். அந்த பாதையான வரைக்கும் எங்க கிளைமோர் தெரியாது. சன நடமாட்டம் இல்லாத நேரத்தில்
7:30 8 மணி 8 காலுக்கு பாடசாலை ஆரம்பிக்கப்படும். அந்த இதான சைக்கிளை வலித்து கொண்டு போய் அந்த அந்த மாணவர்களுக்கும் அந்த சமூகத்தை இன்னும் மறக்க மாட்டேன். அந்த பாடசாலையெல்லாம் முதல் அதிபராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். அப்படி அவர் இந்த கல்விப்புறத்திலே 37 வருடங்கள் ஆசி செய்திருக்கிறார். கல்விப்புறத்திலே 37 வருடங்கள் சேவை புரிந்திருக்கிறார். அந்த ஆசிரியர் சேவை புரிந்திருக்கிற அவருடைய அந்த காலத்தில் விளையாட்டு போட்டி என்பதெல்லாம் பிடி கிடையாது. அவரோட சேர்ந்து எனக்கு தெரியும் 3 பேர் இருக்கிறார்கள். பிரியமுத்து சார், மகேந்திரன் சார் அண்ட் சயின்ஸ். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மற்றவர்கள் லேடிஸ் தான் குவார்டர்ஸ் இருக்குது. அப்ப அவர்களால் அங்கே உள்ள இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி இந்த கணித பாடத்தை, அதாவது இந்திய நவீன காலத்திலே என்ன நடந்தாலும் ஓய்வு பெற்ற அந்த காலத்தில் நடக்கும். அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மேலதிக வகுப்புகளை எல்லாம் வைத்து அந்த கணிதத்தை ஊட்டிய ஒரு ஆசிரியர். அப்படி அவர் தன்னுடைய ஆசிரியர் பணியை மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மற்றது ஒருவரோடையும் முரண்பட மாட்டார். முரண்பாட்டு முகாமைத்துவத்தை ஒரு காலமும் கலக்காத ஒரு நல்ல பண்பாடு, மனித நியமிக்கவர். இப்ப சமூக உறவாக இருக்கலாம், ஆசிரியர் அதிபர் உறவாக இருக்கலாம், மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் உடைய உறவை நல்ல பாலமாக இருந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர். எல்லா ஆசிரியர்களோடையும் முரண்படாமல் மிகவும் சிநேகிதபூர்வமாக சிரித்து சிரித்து தன்னுடைய வேலையை இருந்தடத்தை சேமிப்பார். அதிலே அவருக்கு ஒரு பெரும் மாற்றை கடவுளான அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அவரோடு முரண்பட்டதாக இல்லை. முரண்பாடு கட்டாயம் வரும். 37 வருடத்தில் முரண்பாடு வரும். அதை பிரதி கூப்பிட்டு கதைக்கு பேசி இலக்காப்பாட்டில் கொண்டு வந்து அந்த ஆசிரியருக்கு புரிய வைத்து மாணவர் பக்கம் இருந்து நல்ல வடிவாக செயல்பட வேண்டும். அந்த வகையில கிளிநொச்சி மாவட்டத்தில் 37 வருடத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 37 வருடங்கள் சேவையாற்றியிருக்கிறார். 10 வருடங்கள் வடமராட்சி வலயத்தில் சேவையாற்றியிருக்கிறார். 2009 ஆண்டு மே 19ஆம் ஆண்டு போர் அதாவது முடிவுக்கு வந்த உடனே அவருடைய குழு மனைவியார் பிள்ளைகள் எல்லாம் இந்த இடம்பெயர்ந்து வந்திருக்கார்கள். இடம்பெயர்ந்து வந்த உடனே அவர்கள் இங்கே இருந்து வந்தவுடன் அவர் இங்கே இருந்து தான் கொலை செய்கிற இடத்துக்கு பஸ்ல போக்குவரத்துக்கு போய் கொண்டிருந்தவர். பின்னர் 50 வயது வந்த உடனே தான் யோசிச்சிருக்கிறார். தந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்க்கலாம், அதாவது பிள்ளைகளுக்காக தன்னை தியாகம் செய்தவர். இந்த கிளிநொச்சியில இருந்திருந்தால் அவரை இன்னொரு கோட்டை நல்ல பதவியில இருந்திருப்பார். இந்த பாடசாலையில ஒரு நல்ல கோட்டக்கலை பணிப்பாளராகவும் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. அவர் தன்னுடைய பதவியை தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்து தான் தன்னுடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்கிற காலத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என கருதி 2016ஆம் ஆண்டு அவர் இங்கே வந்தபோது வடமராட்சி வலயத்திலே இந்த பாடசாலையில் அறிவியல் பேரணி இருக்கவில்லை. அப்ப வந்த உடனே அவரை கல்வித்துறை ஆசிரியர் யூனிவர்சிட்டியில அதிபராக போட்டது சரியா வரவேற்கப்பட்டது. சரியான கவலை. நான் கதைத்தபோது அவருக்கு சரியாக அங்கே இருந்த நிலைமைக்கு இங்க வந்து ஒரு 50க்குட்பட்ட மாணவர்களுடைய இருக்கிற சரியான வரத்தாக்கம். பின்னர் ஏதோ போராடி வேக்கன்கள் விலைக்க போட்டு அல்பாய் ஸ்ரீலங்கா வித்தியாசாலையில் பாடசாலையில் அதிபராக பொறுப்பேற்றார். அந்த அல்பாய் ஸ்ரீலங்கா வித்தியாசாலையில் 5 வருடங்களில பல்வேறு சவால்கள் நெருக்கீடுகள் எல்லாத்தையும் கூறிய அந்த பாடசாலை மட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வலயத்துக்கு கூட விட மாட்டேன். வலயத்துக்கு போனாலும் அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி அந்த தன்னுடைய மட்டத்தில் தன்னுடைய தலைமைத்துவத்திற்குள்ளே அந்த பிரச்சனைகளை எல்லாம் கையாண்டு அதே நேரத்தில் அந்த பாடசாலைக்கு தேவையான பலங்களையும் சேர்த்து அந்த சமூகத்தில ஒரு நல்ல இடத்தை பிடித்து பிறகு புதிதாக ஒரு பாடசாலைக்கு நுழைய வேண்டும் என்று நுழைந்து தன்னுடைய அவருடைய அதிபர் சேவை காலத்தில் கடைசி அவருக்கு அந்த 33 வருடங்கள் பட்ட கஷ்டத்திற்கு உழைவனால இந்த பாடசாலை அவர்களுக்கு பலத்திர சாதகமாக அமைந்தது. இந்த பாடசாலையில அவருக்கு இந்த 33 வருஷம் பெற்ற அனுபவம் இந்த பாடசாலை அவர்களுக்கு மிகவும் ஒரு சுலபமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இங்கே பிரச்சனைகள் வரும். பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா பாடசாலையிலும் இருக்கு. எல்லா விஷயங்களையும் கையாண்ட போது அவருக்கு தான் தெரியும். நான் நினைக்கின்றேன் இந்த பாடசாலை ஒரு வித்தியாசமான ஒரு சமூகத்தை கொண்ட பாடசாலை. அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த பாடசாலை கடவுளால
அவருக்கு கிடைத்திருக்கும் பெருமையை நான் கருதுகிறேன். அந்த வகையில இந்த பாடசாலை நான் வந்தது பழைய மாணவர் செல்வன் சார்பாக பேசுவதற்காக தான். எனக்கு 28ஆம் ஆண்டிலிருந்து அவரை தெரியும் என்றபடியால் அவருடைய ஆரம்ப காலத்துல சொல்லி இந்த பாடசாலையில வந்த காலத்துல இருந்து 4 வருடங்களில பல்வேறு பௌதிக வள மேம்பாடாக இருந்தாலும் சரி, இணைப்பாடலான மேம்பாடாக இருந்தாலும் சரி, மற்றது சுற்றுப்புற சூழல் வள மேம்பாடாக இருந்தாலும் சரி, இந்த ஆசிரியர் வகிபாகம் மற்றது ஆசிரியர் தொடர்பாளர் சுதந்திர தொடர்பாளர் மனித நியமிக்க ஆயிரம் போய் அதோட நேரடியாக கலைக்கலாம். அப்படியான ஒரு சிறந்த பண்பாளர், அப்படியான ஒரு பாடசாலை, அப்படியான அதிபர் இந்த பாடசாலைக்கு கிடைத்திருக்கிறது ஒரு பேரம். அவருக்கு ஒரு தொடர்ந்து கொஞ்ச காலம் இருந்தால் இது சிறப்பாக இருக்கும். ஓய்வு என்பது ஒரு பொது நியதி, அதை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாது மறுக்கிறாது. அந்த வயது வந்தோடு ஓய்வோட ஓய்ல போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில திரு ரவிக்குமார் சாருக்கு கணக்க மாணாக்கர் பரம்பரைகள் இருக்கு. இந்த ஜக்கத்தி பாடசாலையை கட்டியெழுப்பிய போருக்கு பிற்பாடு இந்த ஜக்கத்தி பாடசாலையை கட்டியெழுப்பிய பண்பா முழு பொறுப்பும் அவரையே சார், அதாவது அவருடைய தொடர்பாளர் முறை. அங்கே கட்டடங்களை எல்லாம் பூர்ணமாக உடைத்து அடிக்கப்பட்ட அந்த பாடசாலையை ஒரு குறிக்கப்பட்ட காலம் 4 வருடத்துக்குள்ள பௌதிக வளங்களாக இருக்கலாம், சுற்று மதிலாக இருக்கலாம், மல்டிமீடியா போர்டுகள் சகல வசதியும் கொண்டு ஒரு நவீன பாடசாலையாக மாற்றி மாணவருடைய இணைப்பான வித்தியிலையும் சகல செயற்பாடுகளையும் முன்னிறுத்தி போட்டு வந்த ஒரு சிறந்த அதிபர். அந்த வகையில எந்தெந்த பாடசாலைக்கும் அவர் கிடைத்தது ஒரு வேலை கூறி இந்த மாணவ செல்வங்களுக்கும் நல்ல வகையில நல்ல தலைமைத்துவ பண்புகளையும் ஆசிரியர் குழுக்கள் கிடையாது. அவருடைய பாடசாலைகளிலே ஆசிரியர் குழுக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு என்றால் நான் கருதுகிறேன். அப்படி இருந்தாலும் அதை கூப்பிட்டு கதைத்து பேசி இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு. எவரோடையும் ஒரு லட்சம் மனதை நோகம் பண்ண மாட்டார்கள். மற்றது சேவை செய்கின்ற ஆசிரியருடைய குடும்ப பின்புலங்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய சட்ட நிதி பிரமாண கோவைகளுக்கு அமைவாக அந்த டீச்சர் பக்கம் நின்று மாணவர் பக்கம் நின்று நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர். மற்றும் அவருடைய இந்த குற்றலை பாடசாலைக்கு வந்த காலத்தில் இருந்து இந்த எங்களுடைய பழைய மாணவர் சங்கங்கள் ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், சுவிஸ் நாடுகளில் இருந்து இந்த பாடசாலைகளுக்கு என்னென்ன வளங்கள் வேணுமோ அடிபட்டு நான் வேண்டி இருக்கிறேன். அந்த வகையில அவருடைய காலத்தில் இந்த சுவிட்சர்லாந்தில் இருந்து பெருமளவு உதவிகள் கிடைத்திருக்கிறது. அதே மாணவர் நலன்புரிக்காக கட்டல் உபகரணங்களை வேண்டி கொடுப்பதிலும் இந்த துணிச்சக்கர வண்டிகளை வேண்டி கொடுப்பதற்கும் மற்ற இந்த வறுமை கோட்டில் உள்ள மாணவர்களுக்கும் இந்த டியூஷன் காசை கொடுப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். அந்த வகையில அவருக்கு நீண்ட நல்ல சிறப்பாக ஆட்சியருக்கு அடியிலிருந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கிற குற்றத்திற்காக துணைக்குமார் கூறிக்கொண்டு அவர் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி ஓட தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்து நல்ல பேர பிள்ளைகளோட மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ என்பது பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்தி அமர்த்தினேன். நன்றி, வணக்கம். குடும்ப உறுப்பினர்களே, குடும்ப உறவினர்களே, கோட்டக்கல்வி அதிகாரி கண்ணன்சர் அவர்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, எமது ஆசிரியர்களே, மாணவர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர் அங்கத்தவர்களே, அபிவிருத்தி சங்க செயலாளர் அங்கத்தவர்களே, ஓய்வு பெற்று வகிக்கும் ஆசிரியர்களே மற்றும் பாடசாலையிலிருந்து மற்ற பெற்று என்று அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நலன்களே, அளவேற்கும் வணக்கம். எமது சார் 60ஆம் வயதில் ஓய்வு பெற போறாங்க. ஆனால் நேற்று எனக்கு ஒரு கவலை வந்தது. நான் மோட்டர் பைக் நிப்பாட்டிக்கே சார் குட் மார்னிங் சொல்லுவோம் பார்த்தா கார் முடிஞ்சது. அப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டேன். சாரே சொன்னேன் தண்ணி வைக்காமலே கவலை இல்லை. உண்மையில எல்லாருமே கவலை இல்லை. இன்றைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு தான்
பாடசாலை ஆசிரியர்களே, பாடசாலை செயலாளர்களே, ஓய்வு நிலை ஆசிரியர்களே, எல்லோருக்கும் அன்பு வாய்ந்த மதிய வணக்கங்கள். திரு ஞானசேகரன் ரவிக்குமார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒரு மகன். தந்தை விவசாயமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற கனவோடு அவரை ஆரம்ப கல்வியை முரசங்கோட்டை நிர்வாக பாடசாலையில், இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணத்தில் கற்று அவர் ஒரு அதிபர் ஆகிய பெருமை அவருடைய தந்தைக்கு சேரும். நல்ல அவர் அதிபராக இருந்ததை விட யாழ் மண்ணுக்கு ஆகிய கல்விப்பணியை விட நான் என்ன கிட்டத்தட்ட 29 வருடங்கள் கிளிநொச்சி மண்ணுக்கு தன்னுடைய கல்விப்பணியை ஆகியிருக்கின்றார். ஒரு நல்ல ஒரு மனித ஆசிரியர். அவர் ஒரு அதிபராக அவருடைய சேவையை பற்றி இங்கே பலரையும் பாராட்டி பெருமிதத்துடன் பேசியிருந்தார்கள். உண்மையில் கேட்கும்போது ஒரு கனத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். நல்ல ஒரு மனித ஆசிரியர். வடமராட்சி மண் செல்வார்கள், மனிதத்துக்கு பேர் போன மண் என்று. கிழக்கிலே உள்ள மாணவர்கள், கற்றலில் பின்னடைவான மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு கணிதத்தை விளங்க வைப்பது என்பது கடினமான காரியம். அவர் கல்வி கற்பித்த பாடசாலைகள் கிளை நாகேஸ்வரா வித்யாலயம், கண்ணாவளை மகா வித்யாலயம், முருகானந்தா கல்லூரி, தருமபுரம் மத்திய கல்லூரி, கருந்த இந்து மகாவித்யாலயம் போன்ற திரவர வண்டேரி வண்டி பாடசாலைகளில் ஆசிரியராக கடமையாற்றியிருந்தார். அந்த பாடசாலைகளிலே இவர்களுடைய சிறந்த தன்னுடைய கணித திறன்களை அந்த மாணவர்களுக்கு இலகுவாக கற்பித்து நல்ல பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட பெருமை ரவிக்குமார் அவர்களுக்கு சாரும். அது மாத்திரமல்லாது ஒரு நேர்மையான ஆசிரியர். இவருடைய உழைப்பை, அதனுடைய ஆசிரியர் பணியை கண்டு அநேக அதிபர்கள், அப்போது அதிக ஜனம் இருந்திருக்காது, அநேக அதிபர்கள் இவருடைய சேவையை பாராட்டி இவருக்கு உபாதிபர் பதவியை கொடுத்து அந்த பாடசாலையில் திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய பெருமை இந்த அதிபருக்கு சார். அந்த வகையில் இவர் தன்னுடைய கல்விப்பணி மாத்திரம் இல்லாது தன்னுடைய ஒரு 9 சகோதரர்களுக்கு ஒரு ஆண் மகனாக பிறந்தவர். சகோதர பாசங்கள் உறவுகளை கொண்டவர். தந்தை தானே சிறுவயதில் இறந்தாலும் தன்னுடைய அவ்வளவு உறவினர்களுக்கும் தன்னுடைய கடமைகளை, திருமணங்களை செய்துவிட்டு சகல ஒத்துழைப்புகளை வழங்கி தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, தன்னுடைய தந்தைக்கு நிகராக நான் இந்த கடமையாற்றி நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல சேவையாற்றி இன்றுடன் தனது கல்வி பயணத்தை நிறைவு செய்து விளைவித்தார். இன்றும் அவர் மேல இளமையோடும் பொலிவோடும் சந்தோஷத்தோடு இருக்கின்றார். இந்த குறிப்பிட்டது போல நல்ல அவர் சில விடயங்களை கையாளும் போது நீண்ட தூரம் கலைக்க மாட்டார். இயற்கையான ஒரு புன்முறுவல் கொண்டவர். அளவோடு பேசுவார், எல்லோரோடும் அளவோடு பழகுவார், அன்போடு கலைப்பார். எல்லா விடயங்களையும் தெளிந்த மனதுடன் நல்ல விடயங்களை அறிவுரைகளை கூறி மற்றவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி எல்லோரையும் முன்மாதிரியாக நடத்துகிற திறமை கொண்டவர். இந்த பாடசாலையில் நல்லொரு பாடசாலை, இந்த கல்வி சமூகம், இந்த பாடசாலை இந்த இடத்தை அவர்களுக்கு நல்ல ஒரு மணிவிழாவை அமைதியான முறை, சிறப்பான முறை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே நாங்களும் என்னுடைய குடும்பம் சார்பாக திரு ரவிக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த இந்த மணிவிழா நல் வாழ்த்துக்களை கூறி எங்களுடைய ஆசிரியரை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ಅವರು ವಾಸಗೆ ಗರಂಬಾದಿಯಾಗೆ ನಾದು ಬೆಳುಕನ ರಾಜ ಅವರು ವಾಸಗೆ ಯಮಂದಾದಿಯಾಗೆ ನಾದು ಬೆಳುಕನ ರಾಜ ತಾಳ ಮಂದಿರ ಭಜಿತನಾಸೆ ಗಿರಿ ಮಂಡಲದೆ ಗಿರಿವಾದ ತಾಳ ಮಂದಿರ ಭಜಿತನಾದೆ ಗಿರಿ ಮಂಡಲದೆ ಗಣರಾಜ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮದ ದಯ್ಯ ದಯ್ಯ ದನದ ನಾಥ ನಗದನ್ ಭಜಂಗರೆ ಉತ್ತಮಿಟ ನಗದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಉತ್ತಮಿಟ ನಗದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಬೇಟು ಬಾಸಗೆ ಅಮರಗೊಂಡ ದಿನದರಿಗಿಡ ತಲಾಂಗುದೋ ಬೇಟು ಬಾಸಗೆ ಅಮರಗೊಂಡ ದಿನದರಿಗಿಡ ತಲಾಂಗುದೋ ನಾರದ ದುಂಬುರ ವೈಣವ ಜಾದೆ ನಾರದ ಗಣಪತಿ ಯುವಸಂಗ ನಾರದ ದುಂಬುರ ವೈಣವ ಜಾದೆ ನಾರದ ಗಣಪತಿ ಯುವಸಂಗ ದಿದ್ದಾಣ ದೊಂದಾಳಾಂಗುದೋ ದಿಮ್ಮಿಗೆರಗ ದಿದ್ದಾಣ ದೊಂದಾಳಾಂಗುದೋ ಉತ್ತಮಿಟನಗ ದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಉತ್ತಮಿಟನಗ ದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಅವರು ವಾಸಗೆ ಗರಂಬಾದಿತಿ ದಿರಿ ದಿರಿ ರವಿ 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 ಕುಮ ಅವರು ವಾಸಗೆ ಗರಂಬಾದಿತಿ ದಿರಿ ದಿರಿ ರವಿ 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 ಕುಮ ನವಾಲು ಸರಂಗಿ ಸಿದ್ದಾರಿಗೆ ನರಿ ಅವರು ವಾಸಗೆ ಮುರುಸಿಂಗ ನವಾಲು ಸರಂಗಿ ಸಿದ್ದಾರಿಗೆ ನರಿ ಅವರು ವಾಸಗೆ ಮುರುಸಿಂಗ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮ ತಾಂದೆಯ್ಯ ದೆಯ್ಯ ದನದ ನಾದ ನಗದನ್ ಭಜಂಗರೆ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮ ತಾಂದೆಯ್ಯ ದೆಯ್ಯ ದನದ ನಾದ ನಗದನ್ ಭಜಂಗರೆ ಉತ್ತಮಿಟ ನಗದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಉತ್ತಮಿಟ ನಗದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ಉತ್ತಮಿಟ ನಗದಿನದ ದಾಂತ ದಾಂತೋಂ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ ದೈ ದೈ ಗಣಪತಿಯಾಂಸರ Thank you.
தேர்வு. அர்ப்பணிப்பாய் விட்டு சென்ற உங்கள் அன்பு பூவாள். அர்ப்பணிப்பாய் விட்டு சென்ற உங்கள் அன்பு பூவாள். பெண்மை குணம் கொண்டவரே மாணவர் தம்மிலே அன்பாடு ஒன்று. பெண்மை குணம் கொண்டவரே மாணவர் தம்மிலே அன்பாடு. அறிவொளி ஏற்றியவரே, நீங்கள் பள்ளியை விட்டு பிரிந்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பு நிலைத்தது. அறிவொளி ஏற்றியவரே, நீங்கள் பள்ளியை விட்டு பிரிந்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பு நிலைத்தது. தூய்மையின் வடிவை துளங்கும் ரசனையும் தூய்மையின் வடிவை ரசனையும் துளங்கும் ரசனையும் இருக்கிறது. பாடசாலையில் நந்தவனமாக்கிய நீங்கள் பல்லாண்டு வாழ்வை தொடுங்கள். பாடசாலையில் நந்தவனமாக்கிய நீங்கள் பல்லாண்டு வாழ்வை தொடுங்கள். பணிவு ஓய்வு வாழ்வு இனிதே அமைய வாழ்த்துகின்றோம் மறந்துகிறோம். பணிவு ஓய்வு வாழ்வு இனிதே அமைய வாழ்த்துகின்றோம் மறந்துகிறோம். 60 வகை காணும் அன்புள்ள அறிவர். 60 வகை காணும் அன்புள்ள அறிவர். மேன்மேலும் சிறக்க வாழ்த்துகின்றோம். பாராட்டி பாடசாலை சமூகத்தால் உபந்தளிக்கப்பட்ட பணிவிழா வாழ்த்துக்கள்.
பாரியார் அவர்களே, தோட்டக்கலை பணிப்பாளர் கண்ணன் அவர்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, எனது உறவினர்களே, பாடசாலை சங்க நிர்வாக உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, நலன்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, இடமாற்றம் பெற்ற ஆசிரியர்களே, உங்கள் பாடசாலை ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இதை பற்றி எல்லாரும் கேட்டுவிட்டீர்கள். ஒரே ஒரு பதில் சொல்வதால் இது கடமையை நான் செய்கிறேன். சுருக்கமாக தான் இல்லை, அவரும் சொல்லினார்கள். இது கடமையை நான் செய்கிறேன். நான் செய்ததை நீங்கள் சொல்லும் போது தான் செய்கிறேன். அந்த போல விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த வடமாட்டி இடமாட்டி வந்தது பெரிய காசு எடுக்கப்பட்ட கஷ்டம் தான் பெரிய கஷ்டப்பட்டு பள்ளிகளில் அதிகாரம் இயக்கண்டியில் ஒரு கனவாக்கம் ஒரு பெரிய பொருட்களுக்கு ஓட்டுக்கிறது. நான் ஆசிரியராக போய் ஆசிரியராக கூட நல்லா படிப்பேன்னு சொல்லி கூட கிடைக்கிறான். அதிகாரத்தில் உள்ளதாக டீச்சராக போடுகிறான். கடைசியாக பள்ளிக்கூடத்தை தேடி பிடித்து கல்வெட்டுறையிலே ஒரு 30-40 பேருக்கு கொண்டு பாடசாலை வந்தார்கள். அங்கே ஒரு பிரபோவின் அதிகரிக்கிற கடமை அவர் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அதை அந்த இடத்தை விட்டு தந்து அவர் ஆசிரியராக சொல்லுங்கள். நான் இங்கே வரும்போது அறிமுகமாக போகணும்னா ஆசிரியர் சொல்லுவேன். அவர் நானும் பழைய குரூப் 89ஆம் ஆண்டிலிருந்து நான் பழைய குரூப். அவருக்கு முதல் அவரை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருந்த விஷயங்கள் ஆகியதற்கு நான் அவரை புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு 8 மணி போது இங்கே என்ன கலைப்போம் நம்ம வயிற்று ஆசிரியர்களுக்கு போகிறது. அப்படியே பள்ளியோட விடயங்களை காய்க்கிறது, பள்ளியோட காய்க்கிறது, கூட்டங்களை மாறினாலும் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு கூட்டம் சொல்லுறது அல்ல சீம் அப்படின்னு இல்லை சொல்லுவேன். எனக்கு இது 10வது பாடசாலை. 10வது பாடசாலை உண்மையே கடவுளுடைய புண்ணியம் சொல்றது எனக்கு முக்கியம். 10வது பாடசாலைக்கு ஓய்வு வழங்கி பாடம் நினைச்சது எனக்கு முக்கியமானது. நிறைய சுத்த காலங்களில் நிறைய வலிகளை வேலை சுமந்து வாழ்கிறாங்க. இப்படி உறுதியாக ஊற்றி வழிகள் மனிதர்களாக நடக்கிறது. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நேர்முகத்தை போயிருந்தேன். உருப்படி அமைப்பு சேர்ந்து தான் போனேன். நான் இது கிடைக்கூட எதிர்பார்க்கிறேன். எப்படி பார்க்க இன்னும் விளையாட்டுக்கு கூட சொல்கிறேன். புத்தகங்களா வாங்கினாங்க புதுசாக சொல்கிறாங்க. நான் வாங்கி பண்ணி தெரியாது பேருந்தோட இருக்கும்போது திரும்ப எங்கள் இடம் சொல்லுவாங்க. புத்தகங்கள்லாம் வாங்கினாங்க. அவன் சொல்கிறாங்க பேருந்தாங்க அறியலாம் புத்தகமான் அவன் என்ன புத்தகம் எப்படி படிக்கணும்னா சொல்லலாம். நல்ல படிக்க வந்து அதில் வளர்ந்து எல்லாம் சொல்லுவேன். நல்ல தான் சொல்லுவேன். அதோட சாப்பிட்டு பள்ளிக்கூடம் இன்னும் போகிற வைக்கணும்னா சொல்லுவேன். யார் போயினாலும் ஒன்று இருக்கிறது பள்ளிக்கூடம் பார்க்காது. எங்கள் அழகிய போட்டு முன்னால் சேர்ந்ததோட பார்க்க அழகாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பள்ளிக்கூடம் நடக்குது. நல்ல வேலையை போய் கவனிக்கிறதா கொடுக்குறத வேலைக்கு அவங்க உண்மையிலே நல்ல ஒரு நிதி வளங்கள் பௌதிய வளங்கள் நல்ல பெற்றார். நல்ல கல்வி சமூகம் படித்த சமூகம் நல்ல ஆதரவு கிடைக்குது. நல்ல ஆதரவு பற்றி அவருடைய ஆதரவு கிடைக்குது. நல்ல பெற்றார். அந்த வயது பகைய முடியாத படிக்கிற கிடைச்சது உண்மையிலே எனக்கு முக்கியமாக உண்மையை தான் என்னை அழைத்து கௌரவ வழங்கிய என்னுடைய பாடசாலை ஆசிரியர் கழகத்துக்கு நம்மளுடைய நம்பிக்கை தெரிந்து கொள்கிறேன். அதே மாதிரி பாடசாலை உத்தியோகம் பயிரவாசங்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன். அதோடு தொலைபேசிக்கூடாக வார்த்தைகள் பேஸ்புக்கூடாக வார்த்தைகள் அனைவருக்கும் நான் என்னிடத்திலே நன்றியை கொள்கிறேன். இந்த பிள்ளைகளை நான் கேட்போருடைய எல்லோரும் எனக்கே உதவினால் படித்து ஒழுக்கமுடமாக இருக்கும். அதான் நீங்கள் நம்பிக்கை. ஆக அந்த வீட்டில் நீங்கள் படித்து சிறந்த கல்வி வாங்கலாக்க வேண்டும் என உங்களுடைய சித்திர நயத்தை வேண்டி எழுதிய ஏற்புரை சொல்கிறேன். நன்றி. மற்றும் நமது பாடசாலை
ஆசிரியர்கள், எமது சக ஆசிரியர்கள், பள்ளி சக ஊழியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் நமது விழாநாயகன் அவர்களுக்கும் மேலாசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை அவர் சந்தோஷமாக ஒரு காலம் சுதீர்த்தமாக அமையவும் என்று இறைவனை பிரார்த்திக் கொண்டு நான் நன்றி விளக்கி வருகின்றேன். முதலாவதாக எங்கள் அழைப்பேற்று எங்கள் விழாவை வைத்து வருகை வந்த நமது பாடசாலை முறைகளுக்கும் அவர்களுக்கும் அவருடைய உறவினர்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது அழைப்பேற்று அருகில் வந்த கோட்டக்கல்வி அதிகாரி திரு கண்ணேஸ்வர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது அழைப்பேற்று வருகில் வந்த இடமாற்றம் பெற்று சென்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்று சென்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பத்திரிகை நமது அதிகாரிகளின் வாழ்த்து செய்தியை பிரசுரிப்பதற்கு நமக்கு உதவி செய்த நமது பழைய மாணவர் சங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு பல வழிகளில் நமது உதவி புரிந்த சக ஆசிரியர்கள், பள்ளி சக ஊழியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனநிலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு யாருக்காவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் அவர்களுக்கும் எனது நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொண்டு எனது நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி.